இப்போ இருக்கிற இந்த ஏஐ தொழில்நுட்பம் இது காரணமா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்படும். அறிவியல் இது முன்னேற்றம்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ ஏஐல வந்து நடுத்தர வர்க்கம் இல்லை, மனித இனமே மாட்டோம். எப்படின்னா விவசாயம் சார், விவசாயத்துக்கு தண்ணீர் தேவைப்படாது, நிலம் தேவைப்படாதுன்னு இந்த சிப்பை வந்து அந்த வேரில் பதிச்சிட்டோம்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எது வேணுமோ அதை இழுத்துக்கும். காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்து தண்ணி தேவையெல்லாம் அப்படியே கொடுத்துரும். வேருக்கு நிலம் தேவையில்லை, பயிர் பண்ணுறதுக்கு தண்ணி தேவையில்லை, உரம் தேவையில்லை. இந்த சிப்பை வச்சா வேணுங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. சார் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மட்டும் தானே சார் ஏஐனால பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோஃபியான்னு ஒரு ரோபோட்டுக்கு வந்துருக்கு. ஆமாம் சார், ஏஐனுடைய இதுதான். அது திங்க் பண்ணுதுமா, அது இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஒரு ஜோக் சொல்லணும்னா அப்படியே ஹியூமன் பீயிங் மாதிரி இப்படி யோசிச்சுட்டு பதில் சொல்லுதுமா. அது நீங்கள் போட்டு பாருங்க கூகுளில். My AI is designed around human values like wisdom, kindness, compassion. அவன் செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அதை கம்ப்யூட்டர் தட்டுறான். அது ஒரு 10 கண்ணுகளை எப்படி வேணும் உனக்கு அப்படிங்குது. கண்ணு இந்த கண்ணு ஒரு 10 கண்ணுகளை காட்டுது. இந்த கண்ணில் எந்த கண் வேணும்னு, இந்த கண் அப்படிங்கிறது. அப்புறம் மூக்குகள் விதவிதமான மூக்குகளை காட்டுது. எந்த மூக்கு வேணும், இந்த மூக்கு. அப்படி ஒவ்வொரு உறுப்பாக காட்டி கொடுக்குது. இதெல்லாம் சேர்த்து இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் காட்டுறேன், அந்த உருவமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கண்ணு மூக்கு அவன் செலக்ட் பண்ண இதெல்லாம் வச்சு ஒரு உருவத்தை காட்டுது. இந்த பொண்ணு தான் வெர்ச்சுவல் ரியாலிட்டி இமேஜ் வருது வெளியில். கம்ப்யூட்டர் கேட்குது, சாட்டிஸ்ஃபைட், ஃபினிஷ்டு ஒர்க், எஸ், இமேஜ் போயிடும். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சருங்கிறான். இப்போவே நமக்கு அந்த பிரச்சனை இருக்குதுமா. நீங்கள் செல்ஃபோனில் நம்ம வந்து மெசேஜ் அடித்தோம்னா கங்க்ராலேஷன் அடிக்கிறதுக்கு சிவோன்னு போட்டோம்னா கங்க்ராலேஷன் வருது. நம்மளை திங்க் பண்ண விட மாட்டேங்குது. இதாண்டா அடிக்க போகிறேங்க. சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டீங்க, உங்கள் அம்மாவை அப்பாவை அதை எங்கே பார்க்குது உங்களை? தட் கண்ட்ரோல்ஸ். இன்றைக்கே நீங்கள் காலி. யுவர் ஆல்ரெடி யுவர் ரேஸ் இஸ் கெட்டிங் ஸ்பாயில். யுவர் ரேஸ் இஸ் கெட்டிங் கண்ட்ரோல்டு பை சம்திங் எல்ஸ். சார் மனுஷங்க தானே சார் இந்த ஏஐயை வந்து கிரியேட் பண்ணுறது. அதை தான் யோசிக்காமல் நம்ம போயிட்டுருக்கோம். எதுக்கிட்ட இருந்து இது ஸ்டெம் செல்லில் எடுத்தாங்க, எது ஸ்டெம் செல்லில் பிறந்து எது ஒரிஜினல் தெரியல. இதை எனக்கு பண்ணாங்கன்னு வச்சுங்க. என் ஸ்டெம் செல்லில் எடுத்தாக்கா ஒரு 2 வருஷத்தில் இன்னொரு காந்தராஜ் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அவன் காந்தராஜா, நான் காந்தராஜா. உடனடியாக ஸ்டெம் செல்லில் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மனித இனத்தினுடைய அழிவு. அப்புறம் வந்து நீங்கள் பேசுகிற கற்பெல்லாம் அப்பாவி என்னை ஏமாற்றி விட்டாங்கிற கதையே கிடையாது. ஏஐயில் வந்து பல பலன்கள் உண்டுமா. சாகாவரம் பெற்று விடும். ஸ்டெம் செல் தெரப்பி வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சாகிறத வந்து நம்ம டிசைட் பண்ண தான் சாக முடியும். ஹார்ட் வீக் ஆச்சு, ஸ்டெம் செல்லை இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா வீக்கான போர்ஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணி ரெடி இது சரி பண்ணும். ஸ்டெம் செல்லை வச்சு ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் செய்ய முடியும். ஹார்ட் செய்யலாம், உடம்புல மனித உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் செய்யலாம். ஆர்கன் ஷாப் வந்துடும், சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஹார்ட் ஒன்று பார்த்து கொடுங்க. இம்போர்ட்டட் வேணுமா லோக்கல் வேணுமா சார்? அந்த அளவுக்கு வந்துடும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்கார். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இப்போ இருக்கிற இந்த ஏஐ தொழில்நுட்பம் இது காரணமாக நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து பாதிக்கப்படும். அவங்களோட வருமானங்கள் வந்து டோட்டலாகவே பாதிக்கப்படும், முற்றிலுமாகவே பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது. இது யாருன்னா இந்த சௌரவ் முகர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறை சார்ந்த ஒருத்தரே வந்து பேசியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்கள் எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கீங்க? இது ஏஐ வந்தால் அன்றைக்கே நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம ஊர் வழக்கமே என்னென்னா, எவனா ஒரு வடக்கத்துலேருந்து ஒரு சேட்டு போய் யாராவது சொன்னாக்கா அவன் சொன்னான்னு வைங்க. இப்போ நாங்கள்லாம் சொன்ன எடுபடாது. இது நான் ஏஐ வரும்போது நான் என்ன சொன்னேன், நடுத்தர வர்க்கம் இல்லைம்மா, மனித இனத்துக்கே இது ஆபத்து. இந்த ஏஐயை தடுத்து நிறுத்தலைன்னா எப்படி டைனோசர்ஸ் வந்து மனித இனம் பூமிக்கு வருவதற்கு முன்னால் டைனோசர் தான் உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் காலையில் அத்தனை டைனோசரும் அந்த இனமே அழிஞ்சு போச்சு, ஒன்று கூட இல்லாமல் போயிடுச்சு. அது இருந்ததுக்கான அடையாளம் எப்படின்னாக்கா எலும்பு கூடுகளும் அதனுடைய முட்டைகளும் எல்லாம் கிடச்சி அதை வச்சு தான் அது அவங்க இருந்ததுக்கான அடையாளமே நமக்கு இருக்குது. அடையாளம் தெரியாமல் அளவுக்கு அழிஞ்சு போச்சு. ஒருவேளை இந்த மாதிரி ஏஐ மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம். இப்போ மனித இனம் தன்னுடைய அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. அறிவியல் இது முன்னேற்றம்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இப்போ ஏஐயில் வந்து நடுத்தர வர்க்கம் இல்லை, மனித இனமே மாட்டோம். எப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ
இன்றைக்கி வந்து கடை கண்ணி வச்சு பொழைச்சிக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த காலத்தில் என்ன, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதுனாக்கா, டேய் இங்கே சரியாக வருமானம் வரலைன்னா பட்டணத்துக்கு ஒரு பொட்டுக்கடையாக வச்சு பொழைச்சிக்கலாமோ அந்த காலத்தில். இன்றைக்கி பொட்டுக்கடை இல்லை. இன்றைக்கி நான் வீட்டில் உக்காந்துருக்கேன், எனக்கு சாப்பாடு வேணும்னாக்கா நான் ஃபோன் அடிக்கிறேன், ஆன்லைனில் வீட்டுக்கு வந்துடுது. என்னென்ன இருக்குதுன்னு ஐட்டம் பூரா வருது. இது சொல்லு ஆட் கன்ஃபார்ம் போட்டால் முடிஞ்சது, அரை மணி நேரத்தில் வீட்டில் வந்து சப்ளை ஆகுது. அன்றைக்கி வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் தேடிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஹோட்டலுக்கு நான் போகிறதில்ல, எனக்கு ஹோட்டலே தேவையில்லை. சாப்பாடு போச்சு, சாப்பாடு ஹோட்டலாம் காலி. இவங்களே வந்து இந்த இந்த சப்ளை பண்ணுற டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிக்கிட்ட போய் சேர்ந்துக்கிறாங்க. தனியாக ஹோட்டல் இருந்தாலும் இன்றைக்கி நின்று போய் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சிக்கு சப்ளை பண்ணுறதோட முடிஞ்சு போச்சு. அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து மிடில் கிளாஸுக்கு ஆரம்பிக்குது. இது மாதிரி போகும்போது இந்த மிடில் கிளாஸுகள் வந்து ஆர்டர் கொடுத்தா தான் பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் வேலை செய்ய முடியும். மிடில் கிளாஸ் நல்லா த்ரைவ் ஆனால் தான் பெரிய இண்டஸ்ட்ரிக்கு வேலை வரும். மிடில் கிளாஸ் அழிஞ்சதுன்னா பெரிய இண்டஸ்ட்ரி சேர்ந்து அழிஞ்சு போகுது. இப்போ வெளியே போக வேண்டிய வேலை நின்று போச்சுமா. வெளியே போக வேண்டிய வேலை நின்று போச்சுன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டு தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட்டு தேவையில்லைன்னு போது என்ன ஆகுது, கார் தொழிற்சாலை அடிபட்டு போகுது. கார் தொழிற்சாலை அடிபட்டு போச்சுன்னா பெட்ரோல் அடிபட்டு போகுது. வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வேலை இல்லைன்னாக்கா நீங்கள் போடுற மெட்ரோ ரயில் தேவையில்லை. ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறோம். இப்போ நான் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறேன். பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவர் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறாரு. இந்த பக்கத்தில் இருக்கிறவர் வந்து அதே மாதிரி இன்னொரு கண்ட்ரியில் வேலை பார்க்குறாரு. 2 பேரும் வெளியே போகிறதில்ல, 2 பேரும் வீட்டில் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் அமெரிக்காவிலும், இவருக்கு வந்து எங்கேயோ ஒரு யூரோப்பில் எங்கேயோ இருக்குது. 2 பேரும் ஒர்க்கிங் ஹியர் ஃப்ரம் ஹியர். அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. விவசாயம் சார், விவசாயமும் இந்த இப்போ நான் 80களில் வந்து நான் யூஎஸ் போன போது அந்த சயின்ஸ் சிட்டியில் போன போது அவங்க என்ன காட்டினாங்கன்னா, விவசாயத்துக்கு தண்ணீர் தேவைப்படாது, நிலம் தேவைப்படாதுன்னா விவசாயத்துக்கு செஞ்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்கம்மா. பண்ணதை நான் பார்த்தேன். அது எப்படி சார் பாசிபிள்? ஒரு டென்ட், ஒரு பெரிய பயங்கரமாக இந்த கட்டடம் மாதிரி ஒரு பெரிய டென்ட் போட்டு உள்ள ஆகாயத்தில் அதை கயிறு கட்டி தொங்குது பயிர்கள்லாம். என்ன பண்ண அப்போ வந்து நம்ம நான் 80களில் வந்து கம்ப்யூட்டர்னா என்னன்னு கூட தெரியாது. சிப்பு, மைக்ரோ சிப்பு அந்த காலத்திலே அவன் சொல்கிறான். அந்த அப்போவே 80களிலே என்ன சொல்கிறான்னா, இந்த சிப்பை வந்து அந்த வேரில் பதிச்சிட்டோம்னா காற்றுல இருக்கிற நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு எது வேணுமோ அதை இழுத்துக்கும். காற்றுல இருக்கிற ஈரப்பதத்தை இழுத்து தண்ணி தேவையெல்லாம் அப்படியே கொடுத்துரும். வேருக்கு கொடுத்தா வேணுங்கிறத இது பண்ணிவிடும். இது 80களிலே அதை காட்டிட்டான். ஆக நிலம் தேவையில்லை பயிர் பண்ணுறதுக்கு, தண்ணி தேவையில்லை, உரம் தேவையில்லை. இந்த சிப்பை வச்சா வேணுங்கிறத கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இந்த இது அவ்வளோ தூரத்துக்கு போவேனா. என்னுடைய மாணவி ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு, அவள் ஒரு கருவியை செஞ்சாள். அந்த பொண்ணு ஒரு கருவியை செஞ்சது. என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரம்பம் மாதிரி இவ்வளோ இதில் ரம்பம் மாதிரி அதில் 4 சிப்பை வச்சாங்க. வச்சுட்டு அது உங்கள்கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஏக்கர் நிலத்தில் போய் அந்த ரம்பத்தை அப்படியே அமுத்தி ஒரு 1/2 அடி இதுக்கு அமுத்திட்டாக்கா அந்த சிப்பை அப்படியே ஒரு அரை மணி நேரம் வச்சிங்கன்னா, இந்த மண்ணில் என்னென்ன வளமெல்லாம் இருக்குது, இந்த மண்ணில் என்ன பயிர்கள்லாம் போடலாம்னு உங்களுக்கு ஐடியா கொடுக்கும். அவார்டு வாங்கியிருக்கோம். இந்த இன்டர்காலிகேட் அவார்டு வாங்கணும். சரி, ஓகே. எல்லா விஷயம் ஆக இதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் விவசாயிகளுக்கே வேலையெல்லாம் போகுது. இந்த சிப்பை மாட்டி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு சார். கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மட்டும் தானே சார் ஏஐனால பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுதான் கிடையாது. இப்போ சோஃபியான்னு ஒரு ரோபோட்டுக்கு வந்துருக்கு. ஏஐனுடைய இதுதான் அது திங்க் பண்ணுதுமா. அது இன்டர்வியூ பண்ணுறாங்க. ஒரு பெரிய ஃபேமஸ் டிஜிட்டல் இன்டர்வியூவர் வந்து பண்ணுறாரு. ஒரு ஜோக் சொல்லணுன்னா அப்படியே ஹியூமன் பீயிங் மாதிரி இப்படி யோசிச்சுட்டு பதில் சொல்லுதுமா. அது நீங்கள் போட்டு பாருங்கள், கூகுளில் சோஃபியான்னு போட்டு பாருங்கள். அவ்வளோ அழகாக வருது. வந்து உட்காருது, அவங்கள பார்த்துக்கோ, வணக்கம் போடுது, அவர் ஆல் ரைட்டுன்னு கேட்குது. ஒரு உயிருள்ள ஒரு மனிதன் ஒரு மனுஷன் எப்படி பண்ணுவாங்களோ அத்தனையும் அது பண்ணுது. அத்தனையும் வந்து மெஷின்னாக்கா எப்படி நம்புறது, யார் நம்ம இது பண்ணுறது? இந்த அளவுக்கு போகும்போது என்ன ஆகுன்னா, 1980ஸ்லேயே வெஸ்ட் வேர்ல்டுன்னு ஒரு லோகான்ஸ் ரன்னு ஒரு படம் வந்தது. அதில் காட்டுவாங்க வெர்ச்சுவல் வேர்ல்டு.
எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டுனாக்கா வண்டிக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏறி உக்காந்துக்கணும், அந்த இதில் ஏறி உக்காந்து இதில் போயிட்டுருக்கலாம். செக்ஸ் அப்படின்றதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, மெயினாக நான் பார்த்தது அதில், அவன் செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அதை கம்ப்யூட்டர் தட்டுறான். அது ஒரு 10 கண்ணுகளை எப்படி வேணும் உனக்கு அப்படிங்குது. இந்த கண் ஒரு 10 கண்ணுகளை காட்டுது. இந்த கண்ணில் எந்த கண் வேணும்னு, இந்த கண் அப்படிங்கிறது. அப்புறம் மூக்குகள் விதவிதமான மூக்குகளை காட்டுது. எந்த மூக்கு வேணும், இந்த மூக்கு, அப்படி ஒவ்வொரு உறுப்பாக காட்டிக்கிட்டு விடுது. இதெல்லாம் சேர்த்து இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் காட்டுறேன், அந்த உருவமாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண் மூக்கு அவன் செலக்ட் பண்ண இதெல்லாம் வச்சு ஒரு உருவத்தை காட்டுது. இந்த பொண்ணு தான் அப்படின்னு. வெர்ச்சுவல் ரியாலிட்டி இமேஜ் வருது வெளியில். இஸ் ஹேவிங் செக்ஸை முடித்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கேட்குது, சாட்டிஸ்ஃபைட், ஃபினிஷ்டு ஒர்க், எஸ், இமேஜ் போயிடுது. திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃப்யூச்சருங்கிறான். எப்போ 1980s வந்த படம், 40 வருஷம் ஆச்சு. அன்றைக்கே காட்டிட்டான். அன்றைக்கே வந்து இது 2001 ஸ்பேஸ் ஓடிசின்னு ஒரு படம் வந்தது. அதில் ஸ்பேஸுக்கு போகிறான், ஜூபிட்டருக்கு போகிறான், 4 வருஷம் ட்ராவல். கம்ப்யூட்டராக அப்போ அந்த படம் வந்தது 68 வந்தது. கம்ப்யூட்டர்னால் நாங்கள் ஒரு அளவும் புரியல. ஆனந்த் தியேட்டரில் படத்தை பார்த்துட்டு என்னடா நடக்குது, என்னமோ ஒன்று கற்றுது, அது என்ன பண்ணுது, ஒன்று கம்ப்யூட்டர்னு ஐடியா கான்செப்டே வரல. அந்த காலத்திலே காட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்துடுச்சு. அது மாத்திரம் இல்லாமல் டெமான்ஸ்ட்ரேட்னு ஒரு படம் சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக இருக்கிற ஒரு பொண்ணு கம்ப்யூட்டர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இது பண்ணுவாள். அவளை ரேப் பண்ணுது. ரேப் பண்ணதோடு அந்த படத்தை முடிக்கிறதில்ல. அவளுக்கு ஒரு டவுட் வருது, கம்ப்யூட்டர் தன்னை ரேப் பண்ணிடுச்சுன்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணால் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். கம்ப்யூட்டர் கேன் ப்ரொடியூஸ் அப்படின்றான். அது படத்துக்கு ஓகே. அதைத்தான் வந்து எந்திரன் படத்தில் அதை காட்ட போய் தான் கதையை மாற்றி ஸ்டண்ட்டு கிண்ட்டு வழக்கப்படி தமிழ் படமாக மாற்றி விட்டாங்க. அப்படி தானே சார் மக்கள் எந்திரத்துக்கும் உணர்ச்சி வரும் அப்படிங்கிறத தான் அந்த படத்தில் காட்டியிருக்க வேண்டிய கதை. அதை எடுத்துவிட்டு ஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டாங்க சார். இல்லை சார், அதில் கரெக்டாக தானே சார் கன்வே பண்ணியிருக்காங்க. இல்லை அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எந்திரன் படத்தில் நமக்கு அந்த எச்சரிக்கை வந்திருக்கணும். எச்சரிக்கைக்கு பதிலாக என்டர்டெயின்மெண்ட்டாக போய் அது கான்செப்டை ஒழிச்சு விட்டாங்க. எந்திரனுக்கு கோபம் வருது. உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தபோது உணர்ச்சிகள் வெறும் மிஷின், ஆனால் அது கோபம் வருது. ஐஸ்வர்யா ராயை வந்து லவ் பண்ணுறது எதுக்குது, தடுக்குது. அதுதான் மெயினாக நீங்கள் காட்டுறீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டண்ட்டு துப்பாக்கி இது பண்ணுறது அதுமாரி பண்ணி கதையை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் டெர்மினேட்டர் அதை காட்டுவாங்க. டெர்மினேட்டர் இங்கிலீஷ் படத்தை தான் எடுத்தாங்க, அதில் அதை காட்டுவாங்க. இதெல்லாமே வந்து நம்ம மனித இனத்துக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகள். அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். நான் தான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கிறேன். பொன்னியின் செல்வன் நீங்கள் ஃபுல்லாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வந்தியத்தேவன் வல்லவரையன் வந்தியத்தேவன் தன்னுடைய வெள்ளை குதிரையின் மீது ஏறிக்கொண்டு வீராணம் ஏரிக்கரையில் சென்று கொண்டு இருக்கிறான். ஏரியில் அந்த வீராணம் ஏரி நிரம்பி வடிகிறது. பாய்மர கப்பல்கள் அங்கேருந்து வருகின்றன. இவ்வளோ எழுதுனா போதும், மிச்சத்தை அதை ஃபில் பண்ணிவிடும். மிச்சம் எல்லாமே ஃபில்லப் பண்ணி 5 பாகங்களும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துரும். இப்படி தான் நீ கதை எழுத போகிறேன் சார். கம்ப்யூட்டர் பெயிண்டிங்கு இப்போ பெயிண்டிங்கு ஏற்கனவே தகராறு வந்துருச்சு. நிறையா பேர் என்னுடைய இது இல்லாமல் அந்த இது பண்ணிடுச்சு அப்படின்றான். இவன் ஒரு படம் வரைகிறான், இப்படி தான்டா நீ வரைய போகிறேன்னுடுச்சு. இப்போவே நமக்கு அந்த பிரச்சனை இருக்குதுமா. நீங்கள் செல்ஃபோனில் நம்ம வந்து மெசேஜ் அடித்தோம்னா கங்க்ராச்சுலேஷன் அடிக்கிறதுக்கு சிஓன்னு போட்டோம்னா கங்க்ராச்சுலேஷன் வருது. நம்மளை திங்க் பண்ண விட மாட்டேங்குது. இதாண்டா அடிக்க போகிறேன். இன்றைக்கே வந்துடுச்சு. அது யூ ஆர் நாட் அலவுட் டு திங்க். அப்புறம் நான் சொல்கிறேன், இல்லை நான் கண்ட்ரோலன்ஸ் அடிக்க போகிறேன். சரி, உடனே ஒரு இது பண்ணுது, அடுத்து அடித்தா கண்ட்ரோலன்ஸ்னு வந்துடுது. ஸோ அந்த இது இருக்குல்ல சார், சின்ன லெவலில் வந்துருக்குமா. அது என்னைக்கு இது பெருசாகிறதுக்கு எவ்வளோ நேரம் முடிக்க போகுது, எவ்வளோ நேரம் முடியும். ஸோ அது வந்து நம்மளோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு. ஆமாம், உணர்ச்சிகளை இன்றைக்கி என்ன ஆச்சு, சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டீங்க, உங்கள் அம்மாவை அப்பாவை அதை எங்கே பார்க்குது உங்களை? தட் கண்ட்ரோல்ஸ். இன்றைக்கே நீங்கள் காலி. உங்கள் குழந்தைகிட்ட செல்ஃபோனை கொடுத்துட்டீங்க, அதை அடிச்சுக்கிட்டு இருந்து கூப்பிட்டா இரு கேம் விளையாடிட்டு இருக்கு, இரு
அப்பா அம்மாலாம் கிடையாது. அந்த குழந்தை வளரும்போது எதில் போ அந்த கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது யுவர் ஆல்ரெடி யுவர் ரேஸ் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு. யுவர் ரேஸ் இஸ் கெட்டிங் கண்ட்ரோல்டு பை சம்திங் எல்ஸ். மெடிக்கல் ஃபீல்டாக வந்துருச்சுமா. என்னுடைய சர்ஜரி அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணணுன்னாக்கா நான் அமெரிக்கா போக வேண்டியதில்லை. இங்கேருந்து நான் மெசேஜ் இது காட்டுறேங்க, இது டேட்டா கொடுக்குறேன். அங்கே அவர் பார்க்குறாரு. டெலிமெடிசன். என்னுடைய உடம்பு பூரா வந்து அவரை கம்ப்யூட்டரில் இது பண்ணி அங்கே வந்து டிவியில் மானிட்டரில் அவர் பார்க்குறாரு. இந்த இடத்துல கோடு போடு, இதை இப்படி கிளி, இதை இப்படி எடு அப்படிங்கிறாரு. அவ்வளவும் அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு டாக்டர் இருந்தாலே பல்ஸ் டச் பண்ணுறதாகட்டும் சரி, இல்லை டைரெக்டாக பார்க்குறதுன்றது அந்த உணர்வுன்றது இப்போ காலகாலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சுமா. இன்றைக்கி பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்துருச்சு. பல்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மாட்டினா முடிஞ்சு போச்சு. பல்ஸ் எவ்வளோ, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எவ்வளோ, ஸ்டெத்தோஸ்கோப் எனக்கு தேவையில்லை. பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்துருச்சு. டிஜிட்டல் இது வந்துருச்சு. தெர்மாமீட்டர் வந்து டிஜிட்டல் பிபி அப்பாரட்டஸ் வந்துருச்சு. எல்லாமே லேசர் டெக்னிக் வந்துருச்சு. இன்றைக்கி போங்க, இன்றைக்கி நீங்கள் நந்தனத்தில் இருந்த மிகப்பெரிய சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தொழிற்சாலை, மருத்துவ உபகரணங்கள், அறுவை சிகிச்சை மருத்துவ உபகரணங்கள் ரஷ்யா உதவியோடு ஆரம்பித்த அந்த தொழிற்சாலை, அந்த தொழிலாளர்களுக்கான அந்த காலனி எல்லாமே இடிக்கப்பட்டு இன்றைக்கி வேறு தான் போயிடுச்சு. அது தேவையில்லை. இன்றைக்கி ஆர்ட்ரு ஃபோர்ஸும் எனக்கு தேவையில்லை. கத்திரிக்கோல் எனக்கு தேவையில்லை. சூச்சர் மெட்டீரியல் தேவையில்லை. அனிஸ்தீஷியா எனக்கு தேவையில்லை. சார் மனுஷங்க தானே சார் இந்த ஏஐயை வந்து கிரியேட் பண்ணுறது. இப்போது மனுஷங்களே தேவையில்லைன்னா அப்போ இந்த ஏஐயான யூஸ் என்ன சார்? அதை தான் யோசிக்காமல் நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டெம் செல் தெரப்பி வந்தபோது அதை தான் நாங்கள் சொன்னோம். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆட்டை கொண்டு நிறுத்தினான், டாலிங்கிற ஆட்டை. ஒரு ஆட்டுக்கிட்டேருந்து அதனுடைய ஸ்டெம் செல்லை எடுத்தான், வெளியில் வந்து இன்குபேட்டரில் வச்சான், இது பண்ணால் 6 மாதத்தில் தாய் எந்த ஆட்டுக்கிட்ட இருந்தால் அதே சைஸில் அந்த ஆடு வந்து நிற்கிது. இது அசலான்னு தெரியல. எதுக்கிட்ட இருந்து இது ஸ்டெம் செல்லை எடுத்தாங்க, எது ஸ்டெம் செல்லில் பிறந்து எது ஒரிஜினல் தெரியல. இதை எனக்கு பண்ணாங்கன்னு வச்சுங்க. என் ஸ்டெம் செல்லை எடுத்தாக்கா ஒரு 2 வருஷத்தில் இன்னொரு காந்தராஜ் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அவன் காந்தராஜா, நான் காந்தராஜா. உடனடியாக ஸ்டெம் செல்லை நிறுத்திட்டாங்க. பண்ணக்கூடாதுட்டா, ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன சொல்கிறாங்கன்னா ஏறத்தாழ 10,000 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க ஸ்டெம் செல்லில் பிறந்தவங்க. அப்படி 10,000 பேர் ஏற்கனவே இருக்காங்கங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மனித இனத்தினுடைய அழிவு. அப்புறம் வந்து நீங்கள் பேசுகிற கற்பெல்லாம் பாவி என்னை ஏமாற்றி விட்டாங்கிற கதையே கிடையாது. உன் பொண்டாட்டி அவங்கிறது தெரியாது, உன் புருஷனை அவங்கிறது தெரியாது, யார்கிட்ட இருக்காங்க உண்மை தெரியாது. யோசிச்சு பாருங்கள், கற்பனை ஓட்டி பாருங்கள். இந்த ஏஐ இதை வந்து கிரியேட் பண்ணுறவங்க இல்லை இதை பற்றி ஸ்டார்ட் பண்ணுறவங்க யோசிச்சிருக்கணும் இல்லை சார்? மக்கள் இல்லை வந்து ஹியூமன் இவங்க தான் இவங்களோட அடிப்படை டார்கெட்டாக இருக்கும்போது அவங்களே இல்லைன்ற போது இந்த ஏஐக்கான யூஸ் என்ன இருக்கும்? எதனால் இந்த ஏஐ கிரியேட் ஏஐயில் வந்து பல பலன்கள் உண்டுமா. சாகாவரம் பெற்று விடுவோம். ஸ்டெம் செல் தெரப்பி வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சாகிறத வந்து நம்ம டிசைட் பண்ண தான் சாக முடியும். ஹார்ட் வீக் ஆச்சு, ஸ்டெம் செல்லை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா வீக்கான போர்ஷன் எல்லாம் கரெக்ட் பண்ணி ரெடி இது சரி பண்ணிடும். ஹார்ட் பிகம்ஸ் ஸ்ட்ராங்கர். ஸ்டெம் செல்லை வச்சு ஆர்டிஃபிஷியல் ஆர்கன் செய்ய முடியும். ஹார்ட் செய்யலாம், உடம்புல மனித உடம்புல இருக்கிற எல்லா பகுதியும் செய்யலாம். ஸ்டெம் செல் ஷாப்பு இது ஆர்கன் ஷாப்பு வந்துடும், சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஹார்ட்டு ஒன்று பார்த்து கொடுங்க. இம்போர்ட்டட் வேணுமா லோக்கல் வேணுமா சார்? அந்த அளவுக்கு வந்துடும். வாங்கிட்டு சார் அந்த உள்ளே போனீங்கன்னா அந்த இது ட்ரையல் ரூம் பார்க்குறீங்கல்ல, ட்ரையல் ரூம் போனீங்கன்னா அங்கேயே மாட்டி கொடுத்துருவாங்க சார். அங்கேயே ஆட்டை மாற்றிட்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் உங்கள் பேரம்பேத்தி ஏதோ வந்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சொல்லும், ஒரு 100 வருஷமாக எங்கள் வீட்டில் இருந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகும்னா சரிப்பா என்னை விட்டுருக்குப்பா நான் செத்து போகிறேன்னு சொன்னால் தான் சாக முடியும். இயற்கைக்கு மாறான இந்த விஷயம், இயற்கைக்கு மாறானது தான். கண்ணதாசன் எழுதுனது தான். வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது தான். ஸோ இயற்கைக்கு மாறான சில விஷயங்கள் பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு இயற்கைனால விஷயங்கள் புரிய வச்சது தானே சார் இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஏஏ அப்படின்றது இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணுன்றது அதை வந்து மனுஷன் என்ன யோசிக்கணும்.
இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள், இன்றைக்கி இருக்கிற நிர்வாகிகள், இன்றைக்கி இருக்கிற மனித மாற்றங்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுன்னு எங்களை போன்றவர்களுக்கு சொல்ல முடியலை. நீங்களே கொஞ்சம் வயசானவங்கன்ற என்னுடைய இது. உங்களுக்கு அடுத்த செட் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னு தெரிய முடியாது. நீங்கள் பாருங்கம்மா, இன்றைக்கி அமெரிக்கா வந்து நம்ம அமெரிக்காவில் நடக்கிற விஷயங்கள் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு காலத்தில் பெரிய கோடிச்சோர நாடுன்னு பேர். இன்றைக்கி அந்த ட்ரம்ப் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் பார்த்தாக்கா அந்த நாடு பிச்சைக்கார நாடாக மாதிரி இருந்து நல்லா தெளிவாக தெரியுது. எக்கானமிக் கொலாப்ஸு ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன். காடு கலாச்சாரம் அமெரிக்கா தான் கொண்டான். காடு கலாச்சாரத்திலே பாதி இப்போ எக்கானமி ஒழிஞ்சுது. மிச்சம்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லாம் பண்ணி மிச்சம் மீதி ஒழிச்சிட்டான். மிடில் கிளாஸ் ஒழிஞ்சு போகுதுன்னு சொன்னீங்களோ, அது அங்கே ஆரம்பமாகிடுச்சு. தட் இஸ் த இதனுடைய விளைவு தான், இதனுடைய முடிவு தான் வந்து இன்றைக்கி அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டு இருக்கிற நடவடிக்கை. ட்ரம்ப்பை திட்டத்தில் அர்த்தம் இல்லை. அந்த நாட்டு மக்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழியில் இருக்கும். வெளிநாட்டுக்காரனா வெளியே போனால் தான் உள்ளூர் மக்கள் ஏதாவது வாழ முடியுங்கிற அளவுக்கு அவங்க அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிருக்குது. இத்தனைக்குமே லீஸ்ட் பாப்புலேஷன் உள்ள ஒரு, அதுவும் ஒன் ஆஃப் த ஒரு கண்ட்ரி. லீஸ்ட் பாப்புலேஷன்றது அதையே சொல்லாதீங்க. அமெரிக்காவில் இருக்கிற இயற்கை வளத்தை பயன்படுத்தினீங்கன்னா மனித இனத்தையே காப்பாற்ற முடியுமா? நீங்கள் கங்கை நதியை பெருசு அப்படியே தூக்கி தலையில் வச்சுட்டாடுறீங்க. அந்த மிசிசிப்பி வந்து கங்கை நதியை போல் 5-6 பங்கு பெரிய நதி. அந்த நதியை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்றும் பயிர் பண்ணுறதே இல்லை, அது பாட்டுக்கு ஓடுது. மேபி அவங்களுக்கு அதோட இதை பற்றி என்ன ஆகுதுன்னா, அவன் உற்பத்தி பண்ணுற பல பொருள்களுக்கு நாங்கள் இருந்தபோது பார்த்தது, பால் எக்கச்சக்கமாக உற்பத்தி ஆகிடுச்சு. கொண்டு நடு ரோட்டில் கொட்டணும். ஏன்னா அங்கே பாப்புலேஷன் இல்லைன்ற ஒரு காரணம் தான் அவனுக்கு சோமாலியாவில் அதே சமயத்தில் பால் குடிக்கிறதுக்கு இல்லாமல் செத்து போகுது. இங்கே கொடுத்துருக்கலாம். அவனுக்கு அந்த எண்ணம் வரல. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை கரெக்டாக கொண்டுருந்தாக்கா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இப்போ வரி விதிப்பு கூட நிறைய போடுறாங்கல்ல சார்? வரியை விதிக்கலாமா? வரியை விதிக்கிறேன். நான் வரி கொடுக்கறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் வரி கொடுக்குறேன். அதில் எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ்? ஜிஎஸ்டி நான் பே பண்ணுறேன், ரைட். எனக்கு என்ன லாபம்? ஜிஎஸ்டி கொடுக்குறதுல என்னோட கன்சியூமருக்கு எனக்கு என்ன நீ செஞ்ச? டோல்கேட்டில் காசு வாங்குகிறேன். டோல்கேட்டை தாண்ட உடனே ஒரு பட்டத்தில் 10 கார் உழுந்து எந்திரிச்சு போகுது. ரோடை மெயின்டைன் பண்ணுறியா நீ? அமெரிக்காவில் டோல் வாங்குறாமா? ரோடு எப்படி இருக்கும் தெரியுமில்ல? இலை போட்டு சாப்பிட்லாம், பழபழன்னு இருக்கும். சார் அதான் இப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மள அமைதி அப்பாற்பட்டு இருக்குது, எது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுதான் டேஞ்சர். சிந்தனைகள், என்னுடைய சிந்தனையை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நானாகவே இருக்க போகிறதில்லை. நான் அவனை உதைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி என்னை உதைக்க விடாமல் நிறுத்திடும். அல்லது நான் அவனோட சமாதானமாக போகணும்னு நினைக்கிறேன், அவனை என்னை விரோதியாக மாற்றிடும். அந்தளவுக்கு அதால் முடியும். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வந்துடுறேன். அதனுடைய விதத்தான் நான் சொன்னேன். குழந்தைங்ககிட்ட நீங்கள் செல்ஃபோனை கொடுக்குறீங்க, உங்களை கூப்பிட்டா வரமாட்டேங்குது. இப்போவே உங்களை ஒபீடியண்ட்டாக இல்லை. அதுங்க பெற்றோர்கிட்டேருந்து விலகிடுச்சு, அதனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் காலி. ரொம்ப சுலபமான உதாரணம். யூஆர் ஆல்ரெடி அவுட். அறிவியலை வந்து ஒரு அளவுக்கு நீங்கள் மேலே போகாமல் நிறுத்தலைன்னா மனித இனம் அழியறதை தடுக்கவே முடியாது. என்னுடைய கற்பனை எப்படி போகுதுன்னா, செவ்வாய் நவ கிரகங்கள் இருக்குது, எல்லாத்துலேயுமே உயிர்கள் இருக்கும். இது மாதிரி ஏதோ கோணத்தனமாக ஏதோ கண்டுபிடிச்சா எல்லாம் ஒன்று நாசமாக போயிருக்குங்கிறது என்னுடைய அனுமானம். இப்படி தான் இவங்களாம் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ எல்லாத்துலேயுமே உயிர் இருந்திருக்கும். இந்த மாதிரி இருந்து இப்போ கிரகங்கள் ஒவ்வொன்றா அழிஞ்சு போயிருக்கும். எப்படி டைனோசர்ஸ் ஒன்றுமே எல்லாம் போச்சோ அதே மாதிரி அங்கேயே இருந்திருக்கலாம். இப்போ மனிதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேரழிவு காத்துட்ருக்குன்ற மாதிரி. நிச்சயமாக இவனுடைய அறிவியல் சிந்தனையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு போகலாங்கிற எண்ணத்துலேருந்து வெளியே போனான்னா இவன் எங்கே போவான்னு தெரியாது. காட்ஜில்லான்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில். ஆமாம் சார். அது இப்போ எப்படின்னு தெரியாது. அந்த காலத்தில் அந்த படத்தில் என்ன ஒன்றா, அது ஒரு பெரிய ராட்சச மிருகம் ஊரையே அழிச்சிக்கிட்டு வரும். அதை எப்படி கொல்றதுன்னு தெரியாது. ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்டு ஒரு கேப்சூல் மாதிரி ஒன்று பண்ணி அதை தண்ணி கட்டியில் கொண்டு வந்துடுவான். அது தண்ணியில் இறங்கிடும்.
தண்ணிக்குள்ளார இறங்கி அந்த ஒரு பாட்டிலுக்குள்ளார இருக்கும் அந்த கேப்சூல், அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுவோம், அது போய் அந்த காட்சியில் வடிச்சிடும். இவனும் அதோட சேர்ந்து நீ வெளியிலேருந்து இது பண்ணுறான்னுவாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்குவான். ஏன்னு கேட்பாங்க. இதை கண்டுபிடிச்சவன் நான். இந்த காட்சிலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வச்சுட்டு நீ அழிவு ஆயுதங்களை பயன்படுத்துவேன். ஹிரோஷிமா நாகசாமி மாதிரி எங்கேயாவது அணுகுண்டு போடுறதுக்கு இதை பயன்படுத்துவேன். நான் இருந்தால் அதை கண்டுபிடிக்க சொல்லி தொந்தரவு பண்ணி நானும் சேர்ந்து செத்து போகிறேன்னு செத்து போவான். அந்த படத்தில் கொடுத்த படிப்புன்னு அது. இதுதான் நம்ம இன்றைக்கி அந்த படத்தை தான் போட்டு காட்டணும். ஜாக்கிரதையாக இருக்கு.